ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான லஸ்ஸி. ஒரு 3 டைப் ஆஃப் லஸ்ஸி தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மசாலா லஸ்ஸி, ஃப்ரூட்ஸ் லஸ்ஸி, அப்புறம் நட்ஸ் லஸ்ஸி. இது செய்ய தேவையான பொருட்கள்: தயிர் 2 கப், கிட்டத்தட்ட ஒரு 500 ml தேவைப்படும். பீட்ரூட் ஜாம் 1 டேபிள் ஸ்பூன், கேரட் ஜாம் 1 டேபிள் ஸ்பூன். இந்த 2 ஜாமும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாதுளம்பழம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அன்னாசி பழம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் நட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி எடுத்துருக்கேன், அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன். புதினா, கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம், ஒரு அரை பீஸ் பச்சை மிளகா, ஜீனி 2 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் முதல்ல தயிரை சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு இப்போ நல்ல ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போதுமே லஸ்ஸி செய்யும்போது நீங்கள் மிக்சியில் அரைக்காதீங்க, அது டேஸ்ட்டே மாறி போயிடும். நம்ம கடையில், ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் வேணும்னா இந்த மாதிரி ஸ்பூனு அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 கப் நல்ல கூலிங்கான வாட்டர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம லஸ்ஸி செஞ்சிடலாம். முதல்ல மசாலா லஸ்ஸி செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் என்னென்னா இது எல்லாத்தையும் இதையும் நீங்கள் மிக்ஸி கிரைண்டரில் அரைக்காமல் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகா ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் நல்லா நசுக்கி, ஓரளவுக்கு எவ்வளோ பேஸ்ட்டாக நசுக்க முடியுமோ அந்தளவுக்கு நசுக்கி இதில் போட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் எடுத்து அதில் போட்டுட்டு இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க தயிரை இதில் சேர்த்துடலாம். தயிரை சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் நல்ல கூலிங்கான தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் க்யூப்ஸும் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட்டு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான மசாலா லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம ஃப்ரூட் லஸ்ஸி பார்க்கலாம். இதுக்கு நான் 2 ஜாம் இதில் சேர்த்துருக்கேன். இது 2மே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் வாங்குகிற மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்ல கூலிங்கான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உள்ள உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், ஆப்பிள், இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் லஸ்ஸி ரெடி. அதுக்கப்புறம் நட்ஸ் லஸ்ஸி. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் ஒயிட் சுகரும் எடுத்து சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நட்ஸு, அப்புறம் தயிர், அப்புறம் கொஞ்சோண்டு நல்ல கூலிங்கான தண்ணி. இதுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போடனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் பைனாப்பிள்ஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நட்ஸ் லஸ்ஸி ரெடி. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லஸ்ஸியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.